வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஆச்சி இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவு மிக்ஸ் வாங்கி அதிரசம் எப்படி வருது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 500 கிராம் பேக்கெட் ஆச்சி அதிரசம் மாவு மிக்ஸில் எப்படி அதிரசம் வருது அப்படின்றத பார்க்கலாம். 500 கிராம்ஸ் பேக்கெட் வந்து இது 90 ருபீஸ். இதில் வந்து எத்தனை அதிரசம் வருது, எந்த மாதிரி டெக்ஸ்சரில் வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீரியடில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எடுக்கும் போதே அதோடய டெக்ஸ்டர் பார்த்தே நமக்கு கெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வந்து விழுது பாருங்கள். இப்படி கூட வர்றதை பார்த்தா பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. மாவும் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து விழுந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் வேறு எந்த ஏலக்காய் வாசனை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் ஒரே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக அந்த நெய் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஒருவேளை உங்களுக்கு பேக்கெட்லேருந்து வர மாவு வந்து கட்டியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சைஸுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். நான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால பாலித்தீன் ஷீட்டை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வாழை இலை அந்த மாதிரி கூட எடுத்து தட்டலாம். கையிலையும் தட்டலாம், இல்லைனா ஒரு டபராவில் நெய் தடவிட்டு அதையும் வச்சு அழுத்தலாம். அதிரசம் ப்ரெஸ் வச்சுருந்திங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இதை தட்டி எடுத்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பார்ப்போம். இன்னொன்று வந்து அதிரசத்துக்கு எண்ணெய் காய வைக்கிறது வந்து முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், பெருசாக வைக்கவே கூடாது. அதே மாதிரி ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்கனாலும் எண்ணெய் குடிச்சிரும். இப்போ ஒன்றே ஒன்று தான் நான் போட்டு ட்ரை பண்ண போகிறேன், ஏன்னா பிரிஞ்சு போயிடுமா அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் நேரத்துலையே அதுவே மேலே எழும்பி வருதான்னு பார்க்கலாம். சூப்பராக மேலே வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திருப்பி போட்டுட்டேன். இது வரைக்கும் கழண்டு போகலை. அவ்வளோதான். 2 பக்கமுமே வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும், எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கிறிஸ்பாக ஆகிடும். இந்த எண்ணெயை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி, இல்லைனா 2மே நீங்கள் ஜல்லி கரண்டி வச்சுருந்தாலும் சரி, ஒன்று மேலே ஒன்று வச்சு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருங்க. எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதால மொத்தமாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்திங்கனாலும் ஆறுனதுக்கு அப்புறமா அது வெந்து பிஸ்கெட் மாதிரி ஆகிடும், ரொம்ப கரகரன்னு. அதனால் ஒட்ட அந்த எண்ணெய் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான். இப்போ ஒன்று ஒன்றா நானும் போட்டு எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு. டெக்ஸ்சர் எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளே சாஃப்டாக. சாப்பிட்டும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லாக்டவுனில் மில்லுக்கு போக முடியல, இல்லை வீட்டில் அரைக்க முடியல அப்படின்னா சூப்பராக இந்த இன்ஸ்டன்ட் அதிரசம் மாவை நம்ம யூஸ் பண்ணலாம். 100% ஹோம்மேட் இல்லை அப்படின்றத தவிர எனக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ஆச்சி அதிரசம் மிக்ஸ் வந்து ஹிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸுமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.